இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா 5th டெஸ்ட். இங்கிலாந்து வந்து அவங்களோட பிளேயிங் 11 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் பிரேக்கிங் நியூஸ் பார்த்தீங்கன்னா கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் வந்து ரைட் ஷோல்டர் இன்ஜுரினால வந்து அந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல வந்து ரூல்ட் அவுட் ஆகிறாரு. ஓலி போப் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் வந்து கேப்டன் பண்ண போறாரு. ஸோ நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4 சேஞ்சஸ் வந்து அவங்களோட 11ல வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாக்கோப் பெத்தல் வந்து வந்திருக்காரு. ஸோ இன் பிளேஸ் ஆஃப் பென் ஸ்டோக்ஸ். ஸோ ஜாக்கோப் பெத்தலுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். மொத்தம் 3 டெஸ்ட் மேட்சஸ் வந்து விளாண்டுருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவே கண்டிஷனில் தான் விளாண்டுருக்காரு. அந்த 3 டெஸ்ட் மேட்சும் வந்து நியூசிலாண்டில் விளாண்டுருக்காரு. ஸோ இதுதான் வந்து அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இன் இங்கிலாந்து. ஸோ அது வந்து குரூஷியலாக இருக்கும். ஸோ அவர் வந்து நல்ல ஒரு டெஸ்ட் ஆவரேஜும் வச்சிருக்காரு. ஸோ லெட் சி இங்கிலாண்டில் வந்து அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். செகண்டாக பார்த்தீங்கன்னா ஜேமி ஓவர்டவுன் வந்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு போலிங் ஆல்ரவுண்டர். ஸோ அந்த டால் அண்ட் பேஸ் பவுன்ஸ்லாம் போடுவார். ஸோ அவரையும் வந்து 11 எடுத்து வந்திருக்காங்க. கஸ் அட்கின்சன் அவரையும் பார்த்தீங்கன்னா 11ல் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் டெஸ்ட் மேட்சை வந்து நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ அவர் வந்து இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து எடுத்து வந்திருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜாஷ் டங் அவரையும் வந்து எடுத்து வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நமக்கு இந்தியா கூட நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாரு. ஸோ அவரையும் வந்து இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இங்கிலாண்டோட சேஞ்சஸ். ஸோ பென் ஸ்டோக்ஸ் இல்லாதது மிகப்பெரிய ஒரு கன்சர்னாக இருக்குமா, இல்லை இந்த 11 வச்சு அவங்களால வந்து ஃபைட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.